இன்னைக்கு புதுசா ஒரு கட்சி வந்திருக்குல்ல, புதுசா ஒரு கட்சி, அதுவும் நடிகர் கட்சியாமே. இருந்துட்டு போட்டோம், எம்ஜிஆருக்கே அரசியல் சொல்லி கொடுத்தவங்க நாங்க தான். எங்களை பார்த்துதான் இன்னைக்கும் நீங்க அரசியல் கத்துக்கிட்டு இருக்கீங்க, அதுல எந்த மாற்று கருத்து இல்லை. ஆனா ஒரு விஷயம் சொல்லட்டுமா, அங்க இருக்கிற எல்லா புதுசா அந்த எம்எல்ஏக்கெல்லாம் பேசுறாங்க, தோத்து உங்க தலைவரை வீட்டுக்கு அனுப்பிச்சிட்டோம்ல, தோத்து உங்க தலைவரை வீட்டுக்கு அனுப்பிச்சிட்டோம்ல. ஐயா, ஜெயிச்சு தானே நீங்க உட்கார்ந்துட்டு இருக்கீங்க. உங்ககிட்ட இல்லாத அந்த கட்டுக்கோப்பு, உங்க கட்சி கிட்ட இல்லாத அந்த கட்டமைப்பு, உங்க கட்சி கிட்ட இல்லாத அந்த இயக்கத்தினுடைய பற்று, தோத்தாலும் இதுக்கு முன்னாடியும் நாங்க தோத்திருக்கோம். ஆட்சியில இருக்கும் போது கட்சியை நிலையா வச்சிருக்கிறவன் நல்ல தலைவன் அல்ல. இதற்கு முன்னாடி ஐயா கலைஞர் இருக்கும் போதே 15 வருஷம் ஆட்சியில இல்லைனாலும் இந்த இயக்கத்தை தெம்போடும் திராணியோடையும் கொண்டு வந்த ஒரு இயக்கம் அப்படின்னு சொன்னா திராவிட முன்னேற்ற கழகம். யாருக்கிட்ட என்ன ஒரு பேச்சாளர் தான் நான், முடிஞ்சா என்கிட்ட பேசி சமாளிங்க, ஜெயிங்க, பார்த்துடலாம், அப்படிதான் நான் சொல்லுவேன். ஏன்னா ரொம்ப பேசுறாங்க. எனக்கு என்ன வலிக்குது அப்படின்னு சொன்னா, எங்க தலைவரை பார்த்து நீங்க சொல்றீங்க வீட்டுக்கு போக வச்சுட்டோம். அவர் என்ன வீட்டில் போய் உட்காந்துருக்க தலைவரா? ஜெயிச்சாலும் நீங்க இன்னும் வீட்டுக்குள்ளேயே தான் இருக்கீங்க. அந்த வீட்டு பனையூர் வீட்டு வாசல் என்னமோ சொர்க்க வாசல் கதவு மாதிரி தான் இருக்கு. ஆனா எங்க தலைவர் என்ன தெரியுமா பண்ணாரு? தோத்தாலும் அடுத்த நாளே கொளத்தூர்ல போய் நின்று அந்த மக்களுக்கு நன்றி சொன்னாரு. பாருங்க, இதான் சார் தலைமைங்கிறது. அதை தாண்டி வீட்டில் உட்கார்ல, ஜெயிச்சா சட்டசபை அங்க நின்று மக்களுக்காக பேசுவோம், தோத்தாலும் அறிவாலயத்துல போய் நின்று கழக உடன்பிறப்புகள் கூட நின்று அதை தாண்டி தமிழ்நாட்டு மக்களுக்காக தட்டி கேட்போம். அந்த தலைவர் தான் திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின்கிற மகத்தான பேரன்பு மிக்க தலைவர். அவரை யாராச்சும் நகர்த்த முடியுமா? சரி, அடுத்தது வர. ஏன்னா இன்னைக்கு சட்டசபை யாருனால இருக்குன்னு பார்க்கணும்ல. அதுல ஒருத்தர் சொல்றார், எதிர்கட்சி தலைவர். அதான் இன்னைக்கு ரொம்ப படபடன்னு ஒரு 4 அமைச்சர் தான் பேசுவாங்க இல்லையாமா? 4 அமைச்சருக்கு மேல இல்ல, சிஎம் பேசவே மாட்டாரு, அது வேற விஷயம். ஆனா இந்த 4 அமைச்சர் முட்டு கொடுத்துட்டே இருப்பாங்க. அந்த 4 அமைச்சர்ல ஒரு தம்பி இருக்கார், தம்பி எல்லாம் இல்லை, எனக்கு அவருக்கு ஒரே ஏஜ் தான். நம்ம அறநிலைத்துறை அமைச்சர். அவர் பேசுவார், உங்க எதிர்கட்சி தலைவர் என்ன, உங்க உதயண்ணா என்ன அப்படியே போராட்ட காலத்தில் நின்னாரா? அது என்ன போராட்டம்? சுதந்திர போராட்டத்தில் நின்னாரான்னு கேட்கிறாரு. பாவம், அவர் படிச்ச போது ஹிஸ்டரியை படிக்க மறந்துட்டாருன்னு நினைக்கிறேன். சொன்னாலும் உதயண்ணால சுதந்திர போராட்டத்தில் கலந்துக்க முடியாது, ஏன்னா அன்னைக்கு அவர் பிறக்கவே இல்லை. அதான் உண்மை. தெரிஞ்சு பேசணும், சும்மா கைதட்டல் வருதுன்னா பேசக்கூடாது. இதுதான் தாவேகாக்கும் திமுகவுக்கும் இருக்கிற வித்தியாசம், அதை புரிஞ்சுக்கணும். அதில் அவர் பேசிட்டு நிறைய இந்த மாதிரிலாம் கேட்குறாருல, திருப்பி நம்ம கேட்க முடியுமா? உங்கள் தலைவர் எந்த போராட்டத்தில், நான் சுதந்திர போராட்டம் கேட்க மாட்டேன், ஏதாச்சும் ஒரு போராட்டத்தில் கலந்துருக்கிறாரான்னு கேட்க முடியாது. ஏன்னா அவர் சட்டசபையிலே ஒன்றும் பேச மாட்டேங்கிறாரு, போராட்டத்துக்கு பேச போகிறாரு. அதனால அது அப்படி. ஆனால் நிறைய விஷயம் இருக்குங்க. உதயண்ணாவை பற்றி சொல்லணும்னா இன்னைக்கு சொல்லுவோம், சிஐஏ போராட்டத்தில் நின்றுருக்கோம், நீட் விலக்கு போராட்டத்தில் நின்றுருக்கோம், அதை தாண்டி இன்னைக்கு தொகுதி மறுசீரமைப்புங்கும் போது முன்னாடி நின்றுருக்காரு. இதெல்லாம் எனக்கு விஷயமா இல்லை. ஏன் தெரியுமா? அவர் தலைவருங்கிற ஒரு விஷயத்துக்கு எனக்கு மிகப்பெரிய ஒரு விஷயமா தோணும். இந்த விளையாட்டு மேம்பாட்டுத்துறை இன்னைக்கு ஒரு அமைச்சர்கிட்ட இருக்கு, அந்த அமைச்சரை பத்தி அப்புறம் பேசுவோம். ஆனா இதுக்கு முன்னாடி இருந்த ஒரு அமைச்சர் இருந்தார்ல, யாரு? அவரு தான் எதிர்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள். அவர் நிறைய பண்ணாரு. இன்னைக்கும் ஸ்போர்ட்ஸ் ஹப் அப்படின்னு சொன்னா, அதாவது இந்தியாவிலே விளையாட்டு துறையில தமிழ்நாடு நம்பர் 1 ஆனதுக்கு காரணமே அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தான். அதை சொல்றதுக்கு எனக்கு நிறைய விஷயம் இருக்கு. நான் இந்த ஒரு செய்தி உங்ககிட்ட பதிவு பண்றேன். இது போதுமா ஒரு தலைவருக்கு, போதாதான் நீங்க முடிவு பண்ணுங்க. அதாவது ஓடி ஜெயிக்க வச்சு, விளையாட வச்சு, கப்பு வாங்க வச்சது பெரிய விஷயம் இல்லை. பவித்ரான்னு ஒரு பொண்ணுங்க, சேலமை சேர்ந்த ஒரு பொண்ணு. அந்த பொண்ணு 15 வருஷமா போல் வெஸ்ட் ஈட்டி எறிதல் போட்டியில கலந்துட்டு இருந்தாங்க. அந்த பொண்ணு நிறைய மெடல் எல்லாம் வாங்கியிருக்கு. அந்த பொண்ணு சொன்ன விஷயம், நான் இப்படி ட்ரைனிங் வந்துட்டே இருந்தேன், மே 2025 நான் இன்னொரு போட்டிக்கு, உலக லெவலில் ஆசியா லெவலில் அந்த போட்டிக்கு போகிறதுக்காக ட்ரெயின் ஆகிட்டு இருந்தேன். ட்ரைனிங் நடக்க திடீர்னு எனக்கு ஒரு மயக்கம் வந்துருச்சு, நான் கீழே விழுந்துட்டேன். எனக்கு என்னன்னு தெரியல, பக்கத்தில் இருக்க ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் சேர்த்துறாங்க. பிரெயின் ஸ்டாமர்னு சொன்னாங்க, அதாவது மூளை நோய் அப்படி வந்துருச்சுன்னு சொன்னாங்க. என்ன பண்ணுறது? நாங்களாம் பெரிய இடத்து குடும்பம்லாம் இல்லைங்க, சாதாரண குடும்பம் தான். ஆனால் இதை தெரிஞ்ச உடனே விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சர் என்னைய உடனே சென்னை அப்பல்லோவில் சேர்த்தி உடனடியாக விளையாட்டு மேம்பாட்டுத்துறை சார்ந்து எனக்கு 4 லட்சம் ரூபாய் கொடுத்து
இன்னைக்கு நான் உயிரோடு நின்று பேசிட்டு இருக்கேன்னு சொன்னா அதற்கு காரணம் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தான் அந்த பொண்ணு சொல்லுச்சு. அந்த பொண்ணு இனி விளையாட முடியாது. புரிஞ்சுதா நான் சொன்னது? அந்த குழந்தை இனி விளையாட முடியாது. அவ்வளோ ப்ரெஷர் அவ பிரெயின் ஏத்துக்காது. ஆனா ஒரு குழந்தை விளையாட முடியலன்னு தெரிஞ்சும் கூட அந்த குழந்தை நல்லா இருக்குன்னு யோசிச்சாரு பாருங்க ஒரு தலைவர். இந்த தகுதி வேற என்ன தகுதி வேணும்? இதுதானே சார் மனிதநேயம்? இது போதாதா? 41 பேர் இறந்து விழுந்து கிடந்த போது புறமுதுக காட்டு ஓடி போனது உங்க தலைவர். ஆனா 72 வயசானாலும் அந்த நைட்டு 12 மணிக்கே வந்து கரூர்ல அத்தனை மக்கள் கூட நின்ன தலைவர்யா எங்களுடைய தலைவர் திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள். இதை நாங்க அவ்வளவு சீக்கிரம் மறந்துடுவோமா? அப்புறம் நான் சொன்னேன்ல, அடுத்தது என்ன சொன்னா, ஒரு அமைச்சர், இன்னைக்கு இருக்கிற அமைச்சர் பிரெட் அமைச்சர். ஏன் அப்படி சொல்றேன்னு பார்த்தீங்களா? நம்மெல்லாம் சோறு சாப்பிடுவோங்க. ஏனுங்க அக்கா நம்மளாம் வீட்டில் என்ன சோறு குழம்பு ரசம் இதெல்லாம் சாப்பிடுவோம். அதுவும் 4 பேத்துக்கு முன்னாடி உட்கார்ந்தா இலையில என்ன போடுறாங்களோ பிடிக்கலனாலும் சாப்பிடுவோம். ஆனால் அவர் என்ன தெரியுமா பண்ணுவார்? ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல்லையே போய் உட்கார்ந்து அந்த இடத்துல அந்த குழந்தைங்களுடைய உணவை நான் டெஸ்ட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு இவர் மட்டும் பிரெட்டு, ஜாமு, பட்டரு கூட பால் தொட்டு சாப்பிடுவார். அதுக்கு கீழே கமெண்ட் பண்ணுவாங்க, அவரே ஒரு டீம் வச்சிருக்கிறார், விர்ச்சுவல் வாரியர்ஸ், வாய்ஸ் ஆஃப் காமன் அப்படின்னு. அவரை முட்டு கொடுத்து தூக்கி விடுறக்கு. ஐயோ எங்க அண்ணன் எல்லாத்துக்கும் தான் பிரெட் வச்சார். எல்லாத்துக்கும் பிரெட் வச்சது இருக்கட்டும், மற்றவங்களுக்குலாம் வச்ச இட்லியை நீ ஏன் சாப்பிடலன்னு யாராச்சும் கேட்குறாங்களா? நியாயமா இருக்கணுமா இல்லையாங்க? அதனால நான் அவருக்கு பேர் பிரெட் அமைச்சர்னு வச்சிருக்கேன். ஏன்னா இன்னொரு விஷயம் சொல்லணும்ல, அவர் இப்போ என்னவா இருக்காரு? விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சர். அவர் இன்னைக்கு பேசினாருங்க சட்டசபையில். அடங்கப்பா எந்திரிச்சுன்னு எதிர்கட்சி தலைவரை பார்த்து, உங்க ஆட்சியில் என்ன நடந்துச்சு தெரியுமா? சட்ட ஒழுங்கு பத்தி பேசிடலாமா? எத்தனை வழக்கு உங்க அமைச்சர் மேல இருக்கு தெரியுமா? அதை யார் சொல்றது? இவரு மேல என்ன வழக்கு இருக்குன்னு நான் சொல்லிட்டா? எங்க ஊருத கோயம்புத்தூர், அவங்க குடும்பமே அங்கதான் இருக்குதுங்க. நான் பேசுற ஸ்லாங்க கேட்டாலும் உங்களுக்குலாம் தெரியும். அண்ணனோட வரலாறு என்ன, அவங்க மாமனார் எங்கிருந்து வந்திருக்கிறாங்க, இன்னைக்கு அவங்க மாமியார் எந்த கட்சியில் இருக்கிறாங்க, இன்னைக்கு அண்ணன் எந்த கட்சியில் இருக்கிறாரு. அண்ணன் மேல புனிதமான வழக்குங்க. நான் சொல்லல, எப்ப ஏதாச்சும் போட்டு விட்டுறதுக்கு நான் சொல்லல, இடி சொல்லுது. இல்லைன்னா பார்க்க சொல்லுங்க. கேஸ் நம்பர் என்ன தெரியுமா? 120/420. எதுக்கு? மணி லாண்டரிங். லாட்டரி மூலமா மக்களை ஏமாத்தி பண மோசடி செஞ்சு ஃபாரினுக்கு இந்த அமௌண்ட் எல்லாம் அனுப்பிச்சிருக்கேங்கிற மணி லாண்டரிங் பண்ணதுக்காக அவர் மேல ஈடி வழக்கே இருக்குன்னு சொன்னா, இன்னைக்கு எங்க அமைச்சர்கள் எல்லாம் பார்த்து கேட்குறீங்கல்ல, நீங்க சரியா இருக்கீங்களா? கேட்கணுமா வேணாமாக்கா? கேட்கணும். ஏன்னா அந்த அளவுக்கு அவங்க போயிட்டு இருக்காங்க. சரி, இது இப்படி வருவோம். அடுத்தது இன்னொன்று சொல்றேன் பாருங்களேன். அப்பா இன்னைக்கு இருக்கிற அரசு என்ன சொல்றாங்க? மக்களுக்கு நாங்க தான் நல்லது செய்யறோம், மக்களுக்கு நாங்க தான் நல்லது செய்யறோம். ஒரு வாட்டி முடிவு பண்ணிட்டேன்னா என் பேச்ச நானே கேட்க மாட்டேன். இப்ப தெரியுது அதெல்லாம் என்ன பேச்சுன்னு. ஏக்கா அண்ணன் நல்லா நோட் பண்ணி கேளுங்கன்னா, நம்ம பைய புள்ளிகளுக்கெல்லாம் சொல்லி கொடுக்கணும். போன ஒரு 10 நாளைக்கு முன்னாடி இந்த அமைச்சரவையில் ஒரு கூட்டம் கூடுறாங்க. எல்லாம் தெரிஞ்சுக்கோங்க. ஏக்கா நல்ல விஷயம் தானேக்கா பேசுகிறேன். இன்னைக்கு ஏதாவது சீரியல் போச்சுன்னு கவலையாக இருக்குதா? ஒரு கவலையும் இல்லை, நல்லா பேசுகிறேன். அதாவது அமைச்சரவையில் முதலையாக கூடி மீட்டிங் போடுறாங்க. என்ன மீட்டிங் தெரியுமா? 436 திட்டங்கள். எவ்வளோ திட்டம்? 436 திட்டத்தை எந்த குரூப்பு படிக்கவே தெரியாது, பேப்பர் இல்லாமல் அந்த திட்டத்து பேரே இன்னும் முழுசா சொல்ல. நான் வந்து குறைன்னு சொல்லலை, நீங்க செஞ்சதை தான் நாங்க சொல்றோம். 436 திட்டத்தை எத்தனை நேரத்தில் தெரியுமா அவங்க ஆலோசனை நடத்துறாங்க? 1.5 மணி நேரம். 10:05க்கு ஆரம்பிச்சு 11:30க்குலாம் முடிச்சு போச்சு. எவ்வளோ திட்டம் சொன்ன? 436. கணக்கு போட்டு பாருங்க. 5 நிமிஷத்துக்குள்ள அவங்க எவ்வளோ திட்டம் பண்ணியிருக்கணும், பேசியிருக்கணும்? இல்லை, ஒரு நிமிஷத்துல 5 திட்டத்தை பத்தி பேசியிருக்கணும். அப்போ ஒரு திட்டத்துக்கு எவ்வளோ செகண்டு? 10 செகண்டு. ஏக்கா பேரை படிக்கிறதுக்கே 10 செகண்ட் ஆகாதா? இவங்க மக்கள் நல்லதுக்காக செய்யறாங்கன்னு சொன்னா இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்கு?
இன்னைக்கு கலைஞர் ஐயாவினுடைய பிறந்த நாளை ஒட்டி இந்த கூட்டம் நடந்துட்டு இருக்குல்ல. இன்னைக்கு இன்னொருத்தருக்கும் பிறந்த நாள். என் நேரம் பாருங்களேன், இந்த அன்னைக்கே நான் இங்கே வந்து பேச வேண்டியதாக இருக்கு. ஆனால் ரொம்ப மனசுக்கு கஷ்டமாக இருக்குக்கா, வலிக்குது. என்ன தெரியுமா, நீங்கள் முதல்வர் பிறந்தநாள் கொண்டாடுங்க, எங்கள் தலைவரே உங்களுக்கு வாழ்த்து சொல்லியிருக்காரு, அந்த மாண்பு எங்களுக்கு இருக்கும், நீங்கள் வாழ்வே நல்லா இருங்க, எங்களுக்கு அதை பற்றி கவலை இல்லை. ஏயா படிக்கிற பிள்ளைங்களோட வாழ்க்கையை கெடுக்குறீங்க? தாவேகா கட்சி நிர்வாகிகள் என்ன பண்றாங்க? இதை திமுக கட்சிக்காரங்க செஞ்சா நீங்க ஒத்துக்குவீங்களா? திமுக ஆட்சியில் இருக்கும்போது அந்த துண்டை போட்டுட்டு ஸ்கூலுக்குள்ள போனாலே அவ்வளோ கேள்வி கேட்குற நீங்க, ஸ்கூலு முழுக்க கட்சி கொடி நட்டு வச்சிருக்காங்க. ஸ்கூலுக்குள்ள அவர் போட்டோவை எடுத்து கொண்டு போய் வச்சு, அது பிரைவேட் ஸ்கூல்ல நடக்கிறது இல்லக்கா, நல்லா சூக்குமத்தை புரிஞ்சுக்கோங்க. பிரைவேட் ஸ்கூல்ல நடக்கிறது இல்லை. நம்ம பிள்ளைங்க கஷ்டப்பட்டு படிக்கிற இந்த அரசு பள்ளியில போய் அந்த குழந்தைங்க கையில விஜய் அவர்களுடைய போட்டோ கொடுத்து, இவரு தான் சிஎம் சார், இவருக்கு தான் நாளைக்கு பிறந்த நாள், இவரை எல்லாரும் வாழ்த்துங்கன்னு சொல்றீங்களே, இதெல்லாம் அராஜகத்தினுடைய உச்சமா தெரியலையா? யோசிச்சு பாருங்க. இதெல்லாம் நம்ம யோசிக்கணும். என் புள்ள பரவாயில்ல, பிரைவேட் ஸ்கூல்ல தானே படிக்குது, எனக்கு எதுக்கு கவலைன்னு உட்காரக்கூடாது. நம்ம தட்டி கேட்க கேட்க தான் தப்பு களையப்படும். நான் இன்னைக்கு அரசு பள்ளியில வந்திருக்கிறது, நாளைக்கு பிரைவேட்லயும் வரும். ஏன் இன்னைக்கே வந்துருச்சு. இன்னொரு பிரைவேட் ஸ்கூல்ல இவ்வளோ நாள் பிரைவேட் ஸ்கூல்ஸ்ல எல்லாம் அந்த லைனா கிரவுண்ட்ல உட்கார வைப்பாங்களக்கா. எதுக்கு உட்கார வைப்பாங்க? திருவள்ளுவர் தினம், இல்லைன்னா ஏதோ அம்பேத்கரோட பிறந்த நாள், இல்ல குடியரசு தின விழா, இல்லைன்னா சுதந்திர தினத்துக்கு ஏதாச்சும் கொடி மாதிரி நிக்க வைப்பாங்க, காந்திஜி மாதிரி நிக்க வைப்பாங்க, அப்படி இல்லைன்னா அம்பேத்கர் மாதிரியோ இல்ல திருவள்ளுவர் மாதிரியோ நிக்க வைப்பாங்க. இன்னைக்கு ஒரு கூத்து நடந்திருக்கு பாருங்க. சிஎம் சார் தான், நான் இல்லைன்னு சொல்லல, ஆனா சிஎம் அவர்களுடைய போட்டோவை நடு கிரவுண்ட்ல வரைஞ்சு அவர் நடிச்ச படத்தில் இருக்கக்கூடிய எல்லா சினிமா பாட்டையும் போட்டு கின்னஸ் சாதனை பண்றேன்னு நடு வெயில்ல மட்ட மத்தியானத்துல அத்தனை பிள்ளைங்களை நீங்க உட்கார வைக்கிறீங்கன்னா இன்னைக்கு இருக்க கல்வி தரம் எங்க போயிட்டு இருக்கு? இது நம்ம கேட்கணும். கேள்வி கேட்காம போயிட்டோம்னா கல்வி இல்லைன்னா என்ன ஆகும்? அவ்வளவுதான். பழையபடி பானை செய்ய போயிடலாம், கூலி வேலைக்கு போயிடலாம், நெசவு வேலைக்கு போயிடலாம், அப்படிதான் இருக்கும். கல்வி இருக்கிறதுனால தானே இன்னைக்கு சாதாரண வீட்டு குழந்தை கூடி கலெக்டரா உட்காந்துருக்கு. அது மாண்பு என்ன தெரியுமா? எங்களுடைய முதல்வர் போன 5 ஆண்டுல சொன்னாரு, ஒரு இடத்துல கூட, அதாவது அரசு சார்ந்து நடக்கக்கூடிய, அதுவும் கல்வி நிலையங்கள்ல நடக்கக்கூடிய எந்த இடத்துலயும் என்னோட போட்டோ வேணாம், வள்ளுவரனுடைய படத்தை வைங்கன்னு சொன்னவர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின்கிற மகத்தான மனிதர். ஏன்னா அரசியலுக்குள்ள குழந்தைங்களை கொண்டு வந்து அவங்க வாழ்க்கைய பால் பண்ண வேணாம்னு நினைச்சோம். ஆனா இன்னைக்கு பிஞ்சு குழந்தைங்க. இதை விட கூத்து பாருங்க, உயர்கல்வித்துறை அமைச்சர் பாத்தீங்களா? எல்லாரும் பார்த்துருப்பீங்க. டான்ஸ், வாடி 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 கைப்படாத சீடி, 1000 வாட்ஸ் பல்பு போல கண்ணு கூசுதேடி. யாரு டான்ஸர்ரா? உயர்கல்வித்துறை அமைச்சர். என்ன எங்க போயிட்டு இருக்கு நாட்டினுடைய நிலைமை? இதுக்குதான் நம்ம பிள்ளைங்களை எல்லாம், அது எங்க ஒரு பள்ளிக்கூடத்துக்கு முன்னாடி நின்று தாவேகா பெண் நிர்வாகியும் உயர்கல்வித்துறை அமைச்சரும் சேர்ந்து டான்ஸ் ஆடுறாங்கன்னா இதுதான் நம்ம தமிழ்நாட்டு நிலைமையா? இதையெல்லாம் யோசிக்கணும். இதுக்கு மேல ஒரு டைலாக் சொல்லுவார்ல, எப்போச்சும் தான் நம்ம சிஎம் பேசுவார். பேசும்போதெல்லாம் பயங்கரமா டைலாக், நான் அதை செஞ்சிருவேன், நான் இதை செஞ்சிருவேன், நான் அப்படி பண்ணிடுவேன், இப்படி பண்ணிடுவேன், அப்படிதான் ஒரு டைலாக் சொன்னார். நான் தான் பவர் சென்டரை ஆட்சியில், வேற யாரும் பவர் சென்டரா இருக்க முடியாது. போய் பாருங்க தலைமைச் செயலகத்துல. இதுக்கு முன்னாடியும் எத்தனையோ முதல்வர்கள் இருந்தாங்க, அவங்களுக்கும் ஆலோசனை சொன்ன எத்தனையோ பேர் இருந்திருப்பாங்க. ஏன் நம்மளுடைய தலைவர் மேல கூட பவர் சென்டர் இருந்துச்சுன்னா இதே தாவேக அரசாங்கம் பேசுச்சு. ஆனா எந்த அரசியல் வரலாற்றிலும் நடக்காத ஒரு சோகம் ஒரு விஷயம் என்னன்னா, மக்களுக்கு சேவை பண்ணக்கூடிய இடம், மக்களுக்கு கோவில் மாதிரி மதிக்கக்கூடிய இடம் தலைமைச் செயலகம். அந்த தலைமைச் செயலகத்துல விஜயோட நண்பர்கள் 4 பேர், அதுல 2 பேர் தான் எனக்கு தெரியும், இன்னும் 2 பேர் உங்களுக்கு தெரிஞ்சா சொல்லுங்க. ஒன்னு ரூட் ஜெகதீசன் சொல்றாங்க, இன்னொன்னு ஜான் ஆரோக்கியதாஸ், அவர் கூட இன்னும் 2 பேர் தலைமைச் செயலகத்திலே ரூம் போட்டு கொடுத்துட்டாங்க. அவர் சிஎம் சாரை யாராச்சும் பார்க்கணும்னா அவரை போய் பார்த்து அவங்களுக்கு வணக்கம் வச்சு அவங்களுக்கு பணிவிடையெல்லாம் செஞ்சதுக்கு அப்புறம் தான் யாரை போய் பார்க்க முடியும். பார்க்கவெல்லாம் முடியாது, அவங்க கொண்டு போய் சேர்த்துவாங்க முதல்வர்கிட்ட. அப்ப முதல்வருக்குன்னு போட்ட IAS அதிகாரி 4 பேர் இருக்காங்களே, அவங்களுக்கு என்ன வேலை?
அப்படின்னு நான் யோசிக்கணும். இதுல நான் ஒன்றும் பொய் சொல்லலை. ஒரு தொழிலதிபர், இந்தியாவிலே மிக முக்கியமான பெரிய தொழிலதிபர் ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு. நான் சிஎம் அவர்களை பார்க்கறதுக்கு போய் கேட்டேன், அவருடைய தனி செயலாளர்கிட்ட போய் கேட்டேன். அவர் சொன்னாரு, உங்களுக்கு சிஎம்மோட அப்பாயின்மெண்ட் வேணும் அப்படின்னு சொன்னா ரூட் ஜெகதீஷன் அவர்களை பாருங்க, அவரு தான் அவரோட அப்பாயின்மெண்ட்ல ஃபிக்ஸ் பண்றதுன்னு. இன்னொரு அம்மா, அவங்க யாருன்னா அன்னை தெரசா, யூனிவர்சிட்டியில முன்னாள் சாட்னல் உறுப்பினராக இருந்தவங்க, இந்திய கடல்சார் பல்கலைக்கழகத்தில் முன்னாள் நீதிமன்ற உறுப்பினராக இருந்தவங்க. அது எல்லாத்துக்கும் மேலே நம்ம அதிகமாக பரிச்சயப்பட்டிருக்கக்கூடிய ரெட்டைமலை சீனிவாசன் தாத்தாவினுடைய கொள்ளு பேத்தி நிர்மலா ஆரோக்கியசாமி அவர்கள், நிர்மலா அருள் பிரகாஷ் அவர்கள், அவங்க சிஎம் சாரை பார்க்கணும்னு சொல்லி அவங்களுடைய தனி செயலாளர் யார் லக்ஷ்மி பிரியா மேடம் இருக்காங்களே, எல்லாரும் கேள்விப்பட்டிருப்போம், அவங்க கிட்ட போய் கேட்குறாங்க. அவங்க சொல்கிறாங்க, அப்படியெல்லாம் நாங்கள் ஃபிக்ஸ் பண்ண முடியாது மேடம், நீங்கள் உங்களுக்கு வேணும்னு சொன்னால் ரூட் ஜெகதீஷன் அவரை போய் பாருங்க, ஏன்னா அவர் தான் சிஎம்மோட அப்பாயின்மெண்ட்லாம் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. அந்த அம்மாவுக்கு ஒரே ஷாக்கு, இன்னும் இவரை போய் நம்ம எதுக்கு பார்க்கணும் அப்படின்னு சிஎம் சாருக்கு மெயில் போட்டுட்டு இன்னும் உட்காந்துருக்காங்க. பாவம் அந்த அம்மாவுக்கு 1 மாதம் ஆச்சு, இன்னும் அப்பாயின்மெண்ட் கிடைக்கல. அவங்களுக்கு தெரியாதுல்ல, சிஎம் சாருக்கு ரீல்ஸ் பார்க்கறதுக்கு தான் நேரம் இருக்கும், உங்களோட அப்பாயின்மெண்ட்லாம் பார்க்கறதுக்கு நேரம் இல்லைன்னு. ஏன்னா அந்த லெவலில் போயிட்டு இருக்கு. இதில் இத்தனை மக்கள் வந்திருக்கீங்க, நான் நியாயமாக உங்ககிட்ட கேள்வி கேட்குறேன், பதில் சொல்ல தயாராக இருக்கீங்களா? சரி, இந்த டிவிக்கு ஆட்சிக்கு வந்துச்சுல்ல, என்ன 3 கையெழுத்து போட்டாங்க சொல்லுங்க? இப்போதானே 30 நாள் தானே ஆச்சு, என்ன 3 கையெழுத்து போட்டாங்க? என்னக்கா போட்டாங்க? குழந்தையெல்லாம் வச்சிருக்கீங்களக்கா, சொல்லுக்கா, என்ன கையெழுத்து போட்டாங்க? யாருக்கும் தெரியல. 200 யூனிட் கரண்ட்டு ஃப்ரீ வந்துச்சா? எங்க கரண்ட்டே வரலிங்க, அப்புறம் தானங்க 200 யூனிட் ஃப்ரீ வரும். அடுத்தது என்ன கையெழுத்து போட்டாங்க? சிங்கப்பெண் பாதுகாப்பு படை. சிங்கப்பெண் பாதுகாப்பு படையெல்லாம் இன்னைக்கு எந்த லெவல்ல தமிழ்நாடு போயிட்டு இருக்குன்னு தெரியுது. 3வது போதை பொருளை தடுத்துறோம். இதெல்லாம் நடந்துச்சான்னு தெரியல. ஆனா இவங்க ஒரு டேக் அடிப்பாங்க தெரியுமா, அதிகமா ஒரு விஷயத்த சொல்லிட்டே இருந்தா, இது சைக்காலஜி, சொல்லிக்கிட்டே இருந்தா அது மனசுல பதியுன்ற மாதிரி, ஊழல், நோ கரப்ஷன், ஊழல் அப்படின்னு இப்பதான் ஸ்டார்ட் ஆயிருக்கு. எல்லாரும் பார்த்துருப்பீங்க, எம்ஆர்ஐ ஸ்கேன் மிஷின் வாங்குறதுல எவ்வளோ கோடி ஊழல்னு போட்டிருந்தாங்க. செகண்டு, இந்த நிலம் வாங்குறவங்களுக்கெல்லாம் ஏதோ பார்ட்டி ஃபண்ட் ஃப்ரீ பண்ணி கொடுத்தாங்களாம். 3வது இப்போ வேற என்ன சொல்லியிருக்காங்க, தனியார் பள்ளிகளுக்கு, எப்படி தனியார் பள்ளிகளுக்கு அனுமதி வந்து அந்த அளவுக்கு ஈஸி ஆயிடுச்சான். அந்த பள்ளிக்கு அப்புறமா வர சரி, இதனால யார் பலன் அடைஞ்சா? யார் பலன் அடைவா? சாதாரண மக்கள், நீ நானும் ஓகேவாக்கா? அதனால ஏதாவது பிரயோஜனமா? ஒரு பிரயோஜனம் இல்லை. ரியல் எஸ்டேட்கார சந்தோஷமா இருக்கலாம், ஒரு தொழிலதிபர் சந்தோஷமா இருக்கலாம், இல்ல வேற யாராச்சும் டெண்டர் வாங்குறவங்க சந்தோஷமா இருக்கலாம். சாதாரண மக்களுக்கு இங்க மின்வெட்டு பிரச்சனை, விவசாய போராட்டம், பெண்களுக்கு இங்க நடக்கக்கூடிய பிரச்சனைகள் அதிகமா போயிட்டு இருக்கு, விலைவாசி உயர்ந்துட்டே இருக்கு. இதை பத்தி எல்லாம் யாருக்கும் கவலை இல்லை. ஆனா இதுலயே திமுகவை யோசிச்சு பாருங்க, ஆட்சி பொறுப்பு ஏற்றோன்னு போட்ட கையெழுத்து என்ன? பெண்களுக்கான விடியல் பயணம். எத்தனை பேருக்கா பெண்களுக்கான விடியல் பயணத்துல போயிருக்கீங்க? கை தூக்குங்க, நல்லா கை தூக்கணும். ஏக்கா நீ எல்லாம் பஸ்ல போனதே இல்லையா? செகண்ட், ஒரு நிமிஷம் மேடம் பேசும்போது சொன்னாங்க, கிருத்திகா மேடம் பேசும்போது சொன்னாங்க, மற்றவர்கள் பேசும்போது சொன்னாங்க, நமக்கெல்லாம் மனசாட்சி வேணும். மனுஷன் மறதியை நல்லதுக்கு தான் கொடுத்தான், ஆனால் நம்ம இப்படி போய் விழுந்துட்டோமே, எனக்கெல்லாம் அது ரொம்ப வலிக்கும். ஏன் தெரியுமா? அவர் ஆட்சி பொறுப்பு ஏற்கும் போது அவருக்கு வயசு 70, நம்மளுடைய தலைவர் ஸ்டாலின் அவர்களுக்கு. அப்போ கொடுமையான கொரோனா இங்க இருந்துச்சு. இங்க நீங்க எல்லாம் இப்படி ஜாலியா உட்காந்துருக்கீங்கல்ல, ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி ரீவைண்ட் பண்ணி பாருங்க. அச்சுன்னு தும்முனா கூட பொண்டாட்டியா இருந்தாலும் சரி, கணவரா இருந்தாலும் சரி, வந்து தூக்கிட்டு போயிடுவாங்க கார்பரேஷன்காரங்க. ஒரு ஏரியாவே பிளாக் பண்ணி வச்சிருவாங்க, கொரோனா இதுக்குள்ள போகாத அப்படின்னு சொல்லி. கல்யாண காட்சிக்கு கூட போக முடியல, நல்லது கெட்ட கூட போய் நிக்க முடியல. இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில ஒருத்தர் பார்த்துக்காம இருக்கும்போது எங்களுடைய தலைவர் இந்த இந்திய வரலாற்றிலே யாரும் செய்யாத ஒரு சாதனை என்ன தெரியுமா? கொரோனா நோயால அத்தனை நோயாளிகள் அந்த இடத்துல கிடக்கும் போது உங்களுக்காக உன் தலைவன் நான் வரேன்னு சொல்லி பிபிடி உடையணிஞ்சு கோயம்புத்தூர் இஎஸ்ஐல கொரோனா வார்டுக்குள்ள போய் பார்த்த ஒரே தலைவர் திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின்ங்கிற மகத்தான மனிதர் இல்லையா? இதை மறந்துட்டோமா? எனக்கு அதுதான் வலிக்குது. இதை மறந்துட்டோமா?
இதுக்கு மேல அன்னைக்கு கஜானாவே காலிங்க. அன்னைக்குதான் உண்மையா கஜானா காலின்னு சொல்லக்கூடாதுன்றாங்க. ஆனா அன்னைக்கு பொருளாதாரத்துல வெறும் -0.03%. இன்னைக்கு பொருளாதார வளர்ச்சியில தமிழ்நாடு நம்பர் 1 மாநிலம். தொடர்ந்து 2 வருஷம் 11.19 முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் தான். 10.83 திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் தான். கெத்தா சொல்லுவேன், வேற யாருனாலையும் பெற முடியல. 5 வருஷத்துல கொண்டு வந்தாரு. ஆனா என்ன நடந்துச்சு? அப்ப ஆட்சி பொறுப்புக்கு வந்து அவ்வளோ கஜானால பணம் இல்லாத பற்றாக்குறைன்னு போதும் என் மக்கள் கஷ்டப்படுவாங்கன்னு சொல்லி ஒவ்வொரு குடும்ப அட்டைதாரருக்கும் 4000 ரூபாய் பணத்தை கொடுத்தவர் திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின். இதெல்லாம் மறக்கிற மாதிரியா இருக்கு. பெண்கள் சந்தோஷமா இருந்தாங்க. அன்னைக்கு குடும்பங்களுக்கு உதவி செய்யப்பட்டுச்சு. அதை தாண்டி கொரோனா நோயால ஒரு பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ல இருந்தாலும் அதுக்கான சிகிச்சை பொறுப்பை நான் எடுத்துக்கிறேன்னு சொன்னாரு. ஆவின் பால் விலை லிட்டருக்கு 3 ரூபாய் குறைச்சது. இதெல்லாம் எவ்வளவு பெரிய விஷயத்தை சாதிச்சுட்டாங்க. ஆனா இன்னைக்கு வந்து எங்கனால இது முடியல, கேட்டா கடன். இதுல நான் சொன்னேன் இல்லையா, இந்த பள்ளி கல்வித்துறை முக்கியமா இதை சொல்லியே ஆகும். அக்கா நல்லா யோசிச்சுக்கோங்க, சாதாரண விஷயம் இல்லை. இன்னைக்கு என்ன சொல்றாரு, அந்த அமைச்சர் நல்லா பேசுவார்க்கா, என்ன மாதிரி ஒரு பட்டிமன்ற பேச்சாளரும் கூட. அண்ணன் ராஜ்மோகன் அண்ணன் பயங்கரமா பேசுவார். பேசுறதுக்கெல்லாம் சொல்லியே கொடுக்க தேவையில்லை. அவர் சொன்ன வார்த்தை எப்படி தெரியுங்களா, அந்த பிரைவேட் பள்ளிகளுக்கு பிரைவேட் ஸ்கூலுக்கு பர்மிஷன் வாங்க வந்தவங்கள பேட்டி கொடுக்குறாங்க. எங்களுக்கு ஈஸியா ப்ராசஸிங் எல்லாம் முடிச்சு எங்க ஸ்கூலுக்கு லைசன்ஸ் கிடைச்சிருச்சுங்க, எங்க ஸ்கூலுக்கு லைசன்ஸ் கிடைச்சிருச்சுங்க அப்படின்னு. அப்போ அந்த அமைச்சர் பேசுறாரு என்னன்னா, ஏழை எளிய எப்படி ஏழை எளிய கல்வி தந்தை, ஏழை எளிய கல்வி தந்தை எப்படி ஒரு சிபிஎஸ்இ ஸ்கூலை உருவாக்க முடியும் சொல்லுங்கண்ணே. அண்ணே அப்படின்னா வாங்கண்ணே நம்மளும் போய் ஒரு ஸ்கூலை உருவாக்கலாம். சிபிஎஸ்இ ஸ்கூலு கட்டடம் கட்டுறது எவ்வளோ வேலை, அந்த கிரவுண்டு வாங்கி போடுறது எவ்வளோ வேலை, அங்கே ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை கிரியேட் பண்ணுறது எவ்வளோ வேலை, ஒரு புக்கை ரெடி பண்ணணும், அங்கே இருக்கிற ஒரு ஸ்கூல் அந்த ஸ்கூலை ஃபுல்லாக முழுமைக்கிறதுக்கு எவ்வளோ செலவு பண்ணணும். இன்னைக்கு கவர்மெண்ட் அந்த சிபிஎஸ்இ ஸ்கூலுக்கு ஃபிக்ஸ் பண்ணியிருக்க ஃபீஸு 50,000 ரூபாய். இது விஷயம் இல்லை. இவங்க சொல்றாங்கல்ல, நீங்க நல்லா யோசிங்க, சிந்தனை பண்ணணும். இவங்க சொல்றாங்கல்ல, இந்த 1 மாசத்துல இந்த 30 நாள்ல 38 நாள் கரெக்டா 38 நாள்ல எவ்வளோ பிரைவேட் ஸ்கூலுக்கு இவங்க அனுமதி கொடுத்துருக்காங்க? 1000 பிரைவேட் ஸ்கூலுக்கு அனுமதி கொடுத்துருக்காங்க. எப்படி கொடுக்க முடிஞ்சு? அதான் காசு வாங்குறவங்க திமுக காரங்க நீங்க சொல்றாங்கல்ல, அப்ப காசு வாங்கிருந்தா நாங்களே அனுமதி கொடுத்துருக்கணும்ல, ஏன் கொடுக்கல? அதுக்குன்னு கிட்டத்தட்ட 17 வகையான விதிமுறைகள் இருக்கு. அதுபடி நடந்தா மட்டும்தான் அனுமதி கொடுக்கணும். அப்பதான் அங்க இருக்கிற குழந்தைகள் நல்ல முறையில கல்வி கற்க முடியும். அப்ப அந்த அனுமதியை நாங்க தரலனா அங்க ஏதோ பிரச்சனை இருக்குன்னு அர்த்தம். அந்த 17 விதிமுறைகளையும் எப்படி நீங்க இன்டர்நெட்லயே உட்கார்ந்து பாத்தீங்க, சரி பாத்தீங்க? இந்த கேள்வி எல்லாம் தான் நம்ம கேட்கணும். சரி, இதை விட இன்னொரு விஷயம் சொல்லட்டுமா? எதுக்கு பிரைவேட் ஸ்கூலு? எதுக்கு பிரைவேட் ஸ்கூலு? 2021ல 37,545 கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ் இருந்துச்சு தமிழ்நாட்டில். அப்ப என்ன சொன்னாங்க, கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு யாருமே படிக்க வர்றது இல்லைங்க, பிள்ளைங்கள்லாம் பிரைவேட் ஸ்கூலுக்கு போகுதுங்கன்னு சொல்லும் போது 5 வருஷம் ஆட்சியில இல்லம் தேடி கல்வி, அதாவது அதை தாண்டி கலை திருவிழா, அப்புறம் உயர்வுக்கு படி, வெற்றி நிச்சயம் அப்படிங்கிற திட்டத்தெல்லாம் கொடுத்து, அதாவது நின்னு போன குழந்தைங்க, அதாவது படிப்பை நின்னு போன குழந்தைங்க 80,000 பேர்த்த மீண்டும் சேர்த்த ஒரு ஆட்சியா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி இருந்துச்சு. 2026ல எத்தனை அரசு பள்ளிக்கூடம் தெரியுமா? கிட்டத்தட்ட 37,650 புதிய அரசு பள்ளிக்கூடம், அதாவது 150 அரசு பள்ளிக்கூடத்தை புதுமையா உருவாக்குனது திராவிட முன்னேற்ற கழக ஆட்சின்னு யாரும் மறந்துடக்கூடாது. வறுமையின் அடையாளம் இல்ல, அரசு பள்ளிங்கிறது பெருமையின் அடையாளம்னு இன்னைக்கு மாத்தி இருக்கோம். நீங்க என்ன பண்ணிருக்கணும், உண்மையாலுமே மக்களுக்கு நல்லது செய்யற மாதிரி இருந்தா, இந்த காலை உணவு திட்டத்துக்கு இன்னும் கொடுக்க வேண்டிய காசு எவ்வளோக்கா இருக்கு? பிஜேபியில ஒன்றிய அரசு எவ்வளோ இருக்கு? ஆனா நம்ம எல்லாத்துக்கும் தெரியும் 3,548 கோடி இன்னும் பேலன்ஸ் இருக்கு. கேட்டு அதை வாங்கி இருக்கணுமா இல்லையா? போனார்ல இங்கிருந்து சிஎம், அது தனி விமானம். என்ன சொன்னாரு? மக்கள் காசை 1 ரூபாய் எடுக்க மாட்டேன். என்னக்கா சொன்னாங்க? மக்கள் காசை 1 ரூபாய் எடுக்க மாட்டேன்.